என்னுடைய சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்னுடைய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க? சேஃபாக இருங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இது இருக்கும். ஒரு பொருள் அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தான். தண்ணி கொடுக்கறதுனால நம்ம செடிகளில் வந்துட்டு க்ரோத் வந்து ஸ்டன் ஆகுமா, இல்லை பூக்கள் வந்து பூக்காமல் போகுமா அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு தோணலாம், தண்ணி கொடுக்கறதுனால என்னப்பா வந்து செடிகளுக்கு வந்து க்ரோத் வந்து தடைப்பட போகுது, நல்லா தானே ஆரோக்கியமாக வளரும் அப்படின்னு வந்து ஒரு டவுட் வரலாம். நம்ம கொடுக்கக்கூடிய தண்ணியில் வந்து சால்ட் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கிற பட்சத்தில் நிறைய பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். அது வந்து நமக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய தண்ணி வந்து உப்பு தண்ணி தானா அப்படிங்கிறத சில சிம்டம்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அது என்னென்ன சிம்டம்ஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம கொடுக்கக்கூடிய தண்ணியில் வந்து உப்புத்தன்மை அதிகமாக இருக்கிற பட்சத்தில் நம்ம செடிகளுடைய அந்த வீரியம் இருக்குங்க இல்லைங்களா, எந்த கிளைமேட் வந்து கண்டிஷன்ஸ் இருந்தாலுமே அதை தாங்கி எதிர்த்து வரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இல்லைங்களா, அது வந்து கம்மியாயிடும். செடிகளுக்கு ஈஸியாக வந்து டிசீஸ் அட்டாக் வந்துட்டு ஏற்பட ஆரம்பிச்சிடும். இது வந்து ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ். அடுத்த சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செடிகளில் வந்துட்டு க்ரோத்தே இருக்காது. ஃபாலியேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து க்ரோத்தே இருக்காது. பூக்கள் இது மேலே ஷூட்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். அதனுடைய க்ரோத்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். செடிகள் வந்து நம்ம வச்சுருப்போம், ஒரு வருஷ கணக்கில் கூட வச்சுருப்போம், ஆனால் வளர்ச்சியே இருக்காது. ஸோ இது வந்து ரெண்டாவது சிம்டம்ஸ். அடுத்த சிம்டம்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, லீஃபோட எட்ஜஸ் வந்துட்டு ஃபுல்லாக ப்ரௌன் ஆகிடும். அதாவது கார்னர் மட்டுமே ப்ரௌன் ஆகும், அப்படி இல்லைன்னா லீஃபே வந்து ப்ரௌன் ஆகி கொட்டிடும். ஸோ இப்போ நமக்கு வந்து ப்ரௌன் ஆகுது அப்படின்றதுனா அது ஹீட்டோட ஸ்ட்ரெஸ்னால வந்து ப்ரௌன் ஆகுது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஷேட் நெட் போட்டிருப்பீங்க, எல்லாமே இருக்கும், இருந்தாலுமே செடிகள் வந்து அந்த இலைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நுனி வந்து கருகிட்டே போகும், ஒரு நல்ல வளர்ச்சியும் இருக்கவே இருக்காது. ஸோ இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கூடிய தண்ணி வந்து உப்பு தண்ணி தான் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இன்னொன்று வந்து ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி கொடுத்து அதனால அந்த மண் பகுதி வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் அது மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெள்ளையாக வந்து ஒரு படிஞ்ச மாதிரி ஏற்படும். ஸோ அந்த உப்பு வந்து அப்படியே மேலே அப்படியே படிஞ்ச மாதிரி இருக்கும். நார்மலாகவே நமக்கு தண்ணி தெரியும் இல்லைங்களா, ஃப்ரெஷ் வாட்டராக இருக்கிறதுக்கும் உப்பு தண்ணியாக இருக்கிறதுக்குமே நமக்கு தெரியும். நாம் நினச்சிட்ருப்போம் இது அந்த அளவுக்கு வந்து என்னப்பா பாதிப்பு ஏற்படுத்த போகுது செடிகளுக்கு அப்படின்னு நினச்சிருப்போம். பட் நம்ம ரோஸ் செடிக்கு மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா உப்பு தண்ணி கொடுத்தா அந்த அளவுக்கு செடிகளில் வந்து க்ரோத்தே இருக்கிறது. அது வந்து நானுமே எங்கள் வீட்டில் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் தண்ணி வந்து சால்ட்டியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறீங்க. பாருங்க, அப்படியே வெள்ளை வெள்ளையாக இருக்குது பாருங்கள், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படும். இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம தண்ணியில் வந்து அதிகமாக உப்பு வந்து இருக்குது அப்படின்றது. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன சிம்டம்ஸை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணி வந்து சால்ட்டியாக தான் இருக்குது, அதனால தான் க்ரோத் இல்லை அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். நாமளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல பொட்டாசியம் ரிச்சாக இருக்கக்கூடிய ஃபர்டிலைசர் கொடுப்போம், மண்புழு உரம், நல்ல ஒரு சிறந்த மண் கலவையிலேயே ரெடி பண்ணி வச்சுருப்போம். ஆனால் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய இந்த தண்ணினால் பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே செடியில் வந்து இருக்காது. நம்ம வச்ச மாதிரியே அப்படியே இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்குது நம்மளுடைய ரோஸ் செடியில் வந்து பூக்கள் பூக்காமல் இருக்கிறதுக்கும் வளர்ச்சி வந்து தடைப்பட்டு நிற்குது. ஸோ இவ்வளோ நேரமாக நம்ம வந்து செடிகளில் வந்துட்டு உப்பு தண்ணியினால் ஏற்படக்கூடிய சில சிம்டம்ஸ் வந்து பார்த்தோம். தொடர்ந்து வந்து நம்ம இந்த உப்பு தண்ணியே கொடுக்குற பட்சத்தில் செடிகளில் என்னென்ன பாதிப்புகள் வந்து ஏற்படுது அப்படிங்கிறத இனிமேல் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளம் ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் தான். நம்ம கொடுக்கக்கூடிய தண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூட் பகுதிக்கு போயிட்டு அது மூலமாக தான் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் மூலமாக மேலே எல்லா பகுதிகளுக்கும் இந்த தண்டு இலை பகுதி எல்லா இடத்துக்குமே தண்ணி வந்து கிடைக்கும் இல்லைங்களா. அதை வந்து கிடைக்க விடாத மாதிரி என்ன பண்ணிடணும்னு பார்த்தீங்கன்னா ரூட் செல்ஸ்குள்ளேயே தண்ணி வந்து வராது, அதனுடைய வெளி பகுதியிலேயே வந்து அப்படி ஸ்டாப் ஆகிடும். ஸோ நாம் நினச்சிட்ருப்போம் நிறைய தண்ணி தான் நம்ம செடிகளுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் உப்பு தண்ணியாக இருக்கிற பட்சத்தில் அந்த தண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ரூட்டோட செல்ஸ்குள்ளேயே வந்து
வராது. ஸோ வெளியே அப்படியே வந்து தண்ணியெல்லாம் வேஸ்ட்டாக தான் போயிடும். ஸோ அதனாலே செடிகள் வந்து டீஹைட்ரேஷன் ஆகி இலை வந்து நுனிக்கருகள் வந்து ஏற்படுறது, இலைகள்லாம் கொட்டிடுறது, அப்புறம் வந்து புது க்ரோத்தே வந்து எது ஏற்படாமல் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டுரும். பிளான்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆன மாதிரி ஆகிடும். ஏன்னா தண்ணி ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. ஸோ நாம் நினச்சிட்ருப்போம் உப்பு தண்ணி தானே இதனால் என்ன அப்படின்ற மாதிரி நினைப்போம். பட் இவ்வளோ ப்ராப்ளம் வந்து செடிகளுக்கு வந்து ஏற்படும். அதுவும் மெயினாக நம்மளுடைய ரோஸ் பிளான்ட்டுக்கு வந்து ரொம்பவே வந்து அதை அஃபெக்ட் பண்ணிடுது. தொடர்ந்து உப்பு தண்ணி கொடுத்துட்டே இருக்கிறதுனால நம்ம ரோஸ் செடிக்கு என்ன ப்ராப்ளம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உப்புத்தன்மை, மண்ணில் இருக்கக்கூடிய அந்த உப்புத்தன்மை வந்து ரொம்ப அதிகமாகிடும். நம்மளுடைய ரோஸ் செடி வந்து பார்த்திங்கன்னா pH லெவல் வந்து 6 to 7 தான் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான ரோஸ் பிளான்ட் வந்து வளரும். மண்ணில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7க்கு மேலே இந்த போயிடுச்சு, உப்புத்தன்மை அதிகமாகிடுச்சு அப்படின்னாவே அது அல்கலைன் ஆகிடும். ஸோ அதில் வந்து செடிகள் வந்து ஆரோக்கியமாக வந்து வளராது. நம்மளுடைய ரோஸ் பிளான்ட் வந்து ஸ்லைட்லி அசிடிக் லவ்விங் பிளான்ட் தான். ஸோ 7க்கு கம்மியாக இருக்கிற பட்சத்தில் தான் அது ஆரோக்கியமாக வளரும். ஸோ நம்ம உப்பு தண்ணி வந்து கொடுத்துட்டே இருக்கிறதுனால கண்டிப்பாக pH லெவல் வந்து சேஞ்சஸ் ஆகும். இதனாலையும் செடியில் வந்துட்டு க்ரோத் வந்து ஸ்டன் ஆகிடும். அடுத்த ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உப்பு தண்ணி வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் செடிகளில் வந்துட்டு உணவு தயாரிக்கிறது, அதாவது இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வந்து நடக்கிறதுக்கே விடாத மாதிரி இந்த உப்பு தண்ணி வந்து பண்ணிடும். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா சோடியம் குளோரைடு, அதாவது உப்பு வந்து அதிகமாக இருக்குது இல்லைங்களா, அது வந்து ரெண்டாக வந்து பிரிஞ்சிடும் சாலிபிள் ஆகும் பொழுது. ஒன்று சோடியம் அயனாகவும் இன்னொன்று வந்து குளோரின் அயனாகவும் வந்து தனித்தனியாக பிரிஞ்சிடும். அந்த சோடியம் அயன் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எவ்வளோ ரிச்சான ஃபர்டிலைசர் வந்து கொடுத்தாலும், அது பொட்டாசியமாக இருந்தாலும் சரி, மெக்னீஷியமாக இருந்தாலும் சரி, கால்சியம், இந்த மாதிரியான ஃபர்டிலைசர் வந்து நம்ம கொடுக்கும் பொழுது அதை வந்து இது ரீப்ளேஸ் பண்ணிடும். அதாவது அதை வந்து செடிகளுக்கு வந்து உள்ளே எடுக்க விடாமல் சோடியம் அயனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து இலைகள் பகுதியிலையும் சரி, தண்டுகளுடைய பகுதியிலையும் சரி, அந்த டிஷ்யூஸில் வந்து போய் அப்படியே வந்து படிஞ்சிடும். ஸோ படிய என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, குளோரோஃபில், இந்த குளோரோஃபில் கண்டென்ட்டையே வந்துட்டு அது தயாரிக்கவே உருவாகவே விடாத மாதிரி பண்ணிடும். ஸோ நம்மளுடைய ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்கு கண்டிப்பாக வந்துட்டு சன்லைட், இந்த குளோரோஃபில், அப்புறம் வந்து தண்ணி, இது எல்லாமே முக்கியமான தேவையான ஒரு விஷயம் இல்லைங்களா. ஸோ அதையே வந்து அதை தடை பண்ணும் பொழுது செடிகளால் உணவு தயாரிச்சிக்கவே முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகும், பிளான்ட்டோட க்ரோத்தே அப்படி ஸ்டன்னான மாதிரி ஆகிடும். ஸோ இது ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையாகவே வந்து செடிகளுக்கு வந்து ஏற்பட்டுடும். ஒரு ஹெல்த்தியான பிளான்ட்டாகவே நம்ம வந்து வளர வைக்கவே முடியாது, மெயினாக ரோஸ் பிளான்ட்டுக்கு. ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய தண்ணி வந்து உப்பு தண்ணியாக இருக்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் அதை வந்து பார்த்து அவாய்ட் பண்ணிக்கிறது வந்து பெட்டராக இருக்கும். ஸோ சப்போஸ் நம்ம இவ்வளோ நேரமாக பார்த்தோம் சிம்டம்ஸ் என்ன, இப்போ நம்ம உப்பு தண்ணியை கொடுத்துட்டு இருக்கிறதுனால என்னென்ன பாதிப்புகள் வந்து செடிகளுக்கு ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம். எங்கள் வீட்டு சைடில் வந்து இவ்வளோதாங்க தண்ணியே இருக்குது, இப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்குறது தெரியுது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பு தண்ணியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இலைகள் மேலே வந்து தண்ணியை தெளித்து விடாமல், அந்த foliage மேலே வந்து தெளித்து விடாமல் கீழே மட்டும் ட்ரிப் இரிகேஷன் மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ட்ரிப் இரிகேஷன் போடுறதுக்கெலாம் உங்களுக்கு வந்து வசதி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஏற்கனவே வந்து தண்ணி வந்து இந்த சம்மருக்கு வந்து எப்படி வந்து பயன்படுத்தலாம், ட்ரிப் இரிகேஷன் மாதிரி வீட்லேயே சிம்பிளாக எப்படி பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு என் கார்டில் கொடுக்குறேன், அங்கே செக் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு பிளாஸ்டிக் பாட்டில், ஒரு 1/2 லிட்டர் பிளாஸ்டிக் பாட்டில் இருந்தால் கூட போதும். அதில் வந்து தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் தேங்காய் நார் வந்து உள்ளே சொருகி செடியினுடைய வேர் கிட்டையே வந்து நீங்கள் வச்சு விட்டிங்கனாவே போதுமானதாக இருக்கும். அது ஒரு ட்ரிப் இரிகேஷன் மாதிரி செடிகளுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ அந்த அளவுக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தாது அப்படின்னு ரிசர்ச்சில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி தொட்டியில் ஒரு கம்மியான இடத்துல தான் மண்ணை போட்டு அந்த மாதிரி வச்சுருக்கோம் இல்லைங்களா. இதுவே வந்து ரொம்ப பெரிய ஏக்கர் கணக்கிலலாம் வந்து இந்த மாதிரி உப்பு தண்ணியினுடைய பாதிப்புகள் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சல்ஃபர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணி அந்த சோடியம், அந்த அயனை வந்துட்டு சாலிபிள் பண்ணி விட்டுருவாங்களாமா. உப்பு தண்ணியினுடைய கண்டென்ட்டையே அப்படி குறைக்கிறதுக்காக சல்ஃபர் தான் வந்து பயன்படுத்துவாங்களாமா. ஸோ இதை வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. நாம் வந்து என்ன பண்ணலாம், இன்னும் வந்து இந்த உப்பு தண்ணியை வந்து கொஞ்சம் நல்ல தண்ணியாக மாற்றி செடிகளுக்கு, நம்மளுடைய ரோஸ் செடிகளுக்கு வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் அடுத்த வர வீடியோவில் வந்து கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இந்த வீடியோ இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா குட்டியை லைக் கொடுங்க, யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி ரிசல்ட் இருந்தது அப்படின்றதை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.